இடமுருக்கு அவல் பொறி அச்சரப்பாக்கத்துல ஒரு அருமையான கிராமத்து சூழ்நிலையில நமக்கு ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. யாரு செஞ்சு காமிக்க போறா, என்ன டிஷ் அப்படின்றதுல அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? சீதா. சீதாவா? அருமை அருமை. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். டீச்சரா நீங்க? வருங்கால டீச்சர். என்ன எவ்வளவு வருஷம் இருக்கு கோர்ஸ்? இல்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, வெரி குட். நீ என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும், எந்த டீச்சர் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? சயின்ஸ் டீச்சரா தான் ஆகணும். வெரி குட். ஓகே. அடிப்பீங்களா பசங்க எல்லாம்? இல்ல அடிக்க மாட்டேன். சரி சரி, அவங்க தான் உங்களை அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்லையா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. சமையல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட்? சமையல ஓரளவுக்கு செய்வேன். நல்லா. வீட்ல யார், அம்மாவா நீங்களா? நானும் சமைப்பேன், அம்மாவும் சமைப்பாங்க. ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மாவுக்கு? டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறீங்க, வீட்ல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? படிக்கிற டைம் படிப்பேன், அம்மா ஹெல்ப் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவேன். சரி, சமையல்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? என்னென்னலாம் வீட்ல அடிக்கடி செய்வீங்க? சாம்பார், ரசம். அதான். சாம்பார் ரசம் எல்லாருக்குமே தெரியும். வேற ஏதாவது? சிக்கன் செய்வேன். அப்புறம் மட்டன் செய்வேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு உங்களுக்காக வந்து எள்ளடை துவையல்னு சொல்லிட்டு பண்ண போறேன். அதானா? ஒரு டிஷ் தானே? அஞ்சரை படி நிகழ்ச்சி தான் பாக்குறீங்களா? பாப்பேன். பாப்பீங்க. சரி ஓகே. அதே போல இன்னைக்கு பல பேர் உங்களை பார்க்க போறாங்க. செய்ய ஆரம்பிப்போமா? செய்யலாம். சரி, என்ன இந்த எள்ளடை துவையலுக்கு தேவையான பொருட்கள்? ராகி மாவு, எள்ளு, வெல்லம், நெய், உப்பு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இந்த எள்ளடை துவையல் யாரு உங்களுக்கு? யாராவது பாட்டி, தாத்தா, பெரியம்மா, அம்மா யார் சொல்லி கொடுத்தா? பாட்டி சொல்லிக்கிட்டாங்க. அப்படியா? இது எப்ப செய்வீங்க? வீட்ல அடிக்கடி செய்வீங்களா? அடிக்கடிக்கெல்லாம் செய்ய மாட்டோம். நாங்க எப்ப சாப்பிடணும்னு நினைக்கணும் அப்ப செய்வோம். அச்சரப்பாக்கம் நல்ல ஊரா? சூப்பர் ஊரு. அப்படியா? என்ன காரணம் சூப்பர் ஊருன்றீங்க? ஒரே வார்த்தையிலன்னு சொல்லிட்டா? மலைமாதா சாமி இருக்கு. ஓகே. மேல்மருவத்தூர் ரொம்ப ஃபேமஸான கோவில். மெட்ராஸ்லாம் போவீங்களா? போயிட்டு வருவோம் அடிக்கடி. எதுக்காக போய் படம் பார்க்க, ஊர் சுத்துவா? இல்ல, நான் மெட்ராஸ்ல தான் படிக்கிறேன். ஓ, அதனால தினமும் போயிட்டு வரது உண்டு. ஓ, அப்ப சூப்பர். அப்ப உங்க மெட்ராஸ் அத்தபடின்னு சொல்லுங்க. ஆமா. சரி ஓகே. இந்த எள்ளடை துவையல் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எள்ளடை துவையல்னா வந்தாலே ஒரு பாட்டு பண்ணணுமாமா. வரும்போது கேட்டேன், பாட்டி சொன்னாங்க. பாட்டு சொன்னேன். ஆமாமா, அப்பதான் அந்த துவையல் நல்லா வருமா. என்ன பாட்டு பாட போறீங்க? அம்மா என் தழைக்காத உயிரில்லையே, அம்மா என் தழைக்காத உயிரில்லையே, பெற்ற தாயின். டேப் சிக்கிருச்சோ? சரி ஓகே, அருமையா பாடுறீங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ராகி மாவு வந்து பிசைஞ்சு வச்சிருக்கோம். வெறும் ராகி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல, தண்ணியும் சால்ட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சிரணும். சரி, ஃபர்ஸ்ட் இந்தாங்க பாத்திரம் பிடிங்க. இப்போ ராகி மாவு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறோம். தேவையான அளவுனா அளவு எவ்வளவு தெரியுமா? இல்ல 1/4 கிலோ, 1/2 கிலோ? 1/4 கிலோ ராகி மாவு போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசையணும். சரி. சால்ட், அது கூட சால்ட் போட்டு பிசையணும். ஓஹோ. பிசைஞ்சு என்ன பண்ண போறீங்க? பிசைஞ்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு அடை மாதிரி தட்டி வேக வச்சு எடுத்துக்கணும். தனியா எடுத்து வச்சுக்கணும் பாத்திரத்துல. சப்பாத்தி மாதிரி? சப்பாத்தி சுடுவோம்ல, அத மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். தண்ணி வேணும். தண்ணி வேணும். பிசைஞ்சிட்டே இருந்தா நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியா ஆகும். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ரெடி. கட்டுங்க. ஓ, இப்பதான் தட்டுற மாதிரி வரும். இந்த அளவுக்கு இருக்கணும் சாஃப்ட்னஸ். அப்பதான் நல்லா தட்டுறது வரும். ஓ, அதாவது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திக்கணும். கரெக்டா? தண்ணி அதிகமா இருந்தா கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஓ, தண்ணி அதிகமானாலும் பிரச்சனை இல்லைன்றீங்க. சரி ஓகே. என்னங்க டீச்சர்ன்றீங்க, சத்தம் அவ்வளோ வெளியே வரவே மாட்டேன் பசங்க, அப்புறம் எப்படி உங்களை கண்டு மிரள்வாங்க? அவ்வளவுதானே இப்போதைக்கு சவுண்டு? ஸ்கூல்ல பாத்துக்கலான்றீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் வரும் வாய்ஸ். ஸ்கூல்ல வாய்ஸ் அதிகமா வரும். சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? ரொட்டி தட்ட போறோம் இல்லையா? இப்போ ரொட்டி மாதிரி தட்டி வச்சு. தோசைகளே தட்டிடுவீங்களா? படு பத்த வச்சலாமா? பத்த வைக்கலாம். இப்போ நம்ம இந்த ராகி மாவு பிசைஞ்சு வச்சத உண்டை பிடிச்சு
அதுல நம்ம இப்போ ஒரு சப்பாத்திக்கு சுடுவோம்ல அத மாதிரி தட்டி போட போறோம். சரி இப்ப தட்டி போட போறோம். சரி அதுல எண்ணெய் நெய் டால்டா அப்புறமா ஊத்திக்கலாம். அத தட்டின பிறகு ஊத்திக்கலாம். ஓகே. ஓ இந்த மாதிரி சின்ன சின்னதா தட்டணும். இல்ல பெருசா கூட தட்டலாம். சரி. இப்ப அடுத்தது நெய் ஊத்த போறோம். சரி இந்த போதுங்க. இந்த ராகி உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லது? உங்க கிராமத்துக்காரங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கு. ராகி கூழ், ராகி களி எல்லாம் அடிக்கடி செய்வீங்களா? செஞ்சு சாப்பிடுவோம். எங்க ஊர்ல விளையுதா? விளையுது. அப்படியா? அப்ப இது உங்க தோட்டத்துல விளைஞ்சதா? விளைஞ்சது, தோட்டத்துல விளைஞ்சதுதான். சரி ராகி எந்த அளவுக்கு உடம்புக்கு சேர்த்துக்கலாம்? சூடா இல்ல குளிர்ச்சியா? குளிர்ச்சியா தான் இருக்கும். குளிர்ச்சி தான் உடம்புக்கு ராகி. கூழ் எல்லாம் குடிப்பாங்க வெயில் காலத்துக்குலாம். இந்த மாவு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். கூழ் செஞ்சு சாப்பிடுவாங்க. மோர் ஊத்தி குடிப்பாங்களே. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். சரி களி மாதிரியும் கிண்டி சாப்பிடலாம். ஓகே. இப்போ ஆனா நீங்க ராகி மாவை அடை மாதிரி தட்டி போட்டிருக்கீங்கல்ல, என்ன பண்ண போறீங்க? இத அடை மாதிரி தட்டி வச்சுட்டு எள்ளு வந்து பொன் வறுவலா வறுத்துட்டு அது ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு இப்ப இந்த அடைய வந்து நம்ம மிக்சில அரைச்சோம்னா அது சரியா அரைக்காது. ஏன்னா அடை வந்து அதுல மையாது. அதனால உரல்ல போட்டு இடிக்க போறோம். ஓ இந்த அடை எள்ளு அந்த வெல்லம் மிக்ஸ் பண்ணி அதுல அரைக்கும். இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இடிச்சு உண்டை பிடிச்சு அவ்வளவுதான். ஸ்வீட்டா இருக்கும், சாப்பிடணும். மண் மனத்தோட செஞ்சு காமிக்க போறீங்க. போங்க உரல்லாம் வச்சு. ஓகே இந்த அடை நல்லா இன்னும் வேகணுமா? இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வெந்ததுக்கு அப்புறம் தான் எள்ளு வறுக்கணும். எள்ளு எப்படி பிளைனா வறுக்கணுமா இல்ல நெய் எண்ணெய் ஊத்தி வறுக்கணுமா? இல்ல பிளைனா தான். பிளைனா வெறும் செட் போட்டு வறுக்கணும். ஆமா. சரி ஓகே. போதுமா அடை வெந்தது? அடை வெந்துடுச்சு. சரி இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆற வைக்கணுமா? ஒரு பாத்திரத்துல போட்டு. இந்தாங்க. சரி அடுத்தது எள்ளு வறுத்துணும். சரி வறுத்துக்கோங்க. கடாயை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். கொடுங்க. அடுத்தது நம்ம வந்து எள்ளு வறுத்து வச்சுக்கணும். பொன் வரவெல்லாம் வறுக்கணும். எள்ளு சட்னி செய்வாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது போல இப்ப இந்த எள்ளு அடை துவையல. சூப்பர். ஆனா அச்சிரப்பாக்கம் ஸ்பெஷல் அது. ஆமா அச்சிரப்பாக்கம் ஸ்பெஷல் தான். சரி சரி. எள்ளு வறந்துருச்சு. எள்ளு வறந்துருச்சா? ஆஃப் பண்ணிக்கோங்க. எள்ளு ரெடி ஆயிடுச்சுல, அடுத்து என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அடை சுட்டு வச்சிருக்கோம். ஆமா அது இருக்கு. அடை, எள்ளு, அது வெல்லம், அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி உரல்ல இடிக்க போறோம். இடிச்சிட்டு தண்ணி ஊத்தி பேசணுமா? தண்ணிலாம் ஊத்த கூடாது. அவ்வளவு அப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிட வேண்டியது. அப்ப இது வந்து ஒரு ஸ்வீட் துவையல். கரெக்டா? சூப்பருங்க. அருமை. அண்ட் இப்போ இந்த எள்ளு, அடை, வெல்லம் இது மூணுத்தையும் இடிக்க போறாங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க புடிங்க. ஃபர்ஸ்ட் எள்ளு தானே? இல்ல அடை. ஃபர்ஸ்ட் அடையா? அடை. சரி சரி. இப்போ இந்த கிராமத்துல இருக்கீங்க, உங்க வீட்ல உரல் இருக்கு. சிட்டில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சிட்டில இருக்கவங்க மிக்ஸில தான் ட்ரை பண்ணுவாங்க. மிக்ஸிலனா அரைப்படுமா இந்த அடை எள்ளெல்லாம்? நல்லா தூள் பண்ணிட்டு கையிலே உருத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸில போடணும். இல்லன்னா பிளேடு போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை தான் திட்டுவாங்க. இந்த பொண்ணு பாரு சீதா என் பிளேட நாஸ்தி பண்ணிச்சுன்றாங்க. சரி ஓகே போட்டுக்கோங்க. மிக்ஸில அரைச்சா அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. கையில குத்தி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். சூப்பர், நல்ல விஷயம் சொன்னீங்க. அடுத்து இது இடிக்கணும். ஓ இடிச்சிட்டு தான் எள்ளு போடணும். பாட்டுல ஏதாவது பாடுவீங்களா? ஏலேலோ பாட்டுலாம் தெரியாது. ஒரு பாரதி ராஜா படம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறீங்களே. சொல்லுங்க. கரெக்டா அடிக்கிறேனா? கரெக்டா அடிக்கிறீங்க. அவ்வளவுதானா? சூப்பருங்க. அடுத்து வெல்லமா? இல்ல எள்ளு. எள்ளு
இடிக்கணுமா? இப்ப வெள்ளத்தோட போடணுமா? இல்ல இல்ல, இது இடிச்சிட்டு அப்புறமா வெல்லம் போட்டு. சரி, ஓகே. அடுத்தது வெல்லம் போடணும். சரி, எவ்வளவு வெல்லம் தேவைன்னாங்க நீங்களே எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து உருண்டை பிடிச்சி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அவ்வளவுதானா? சூப்பருங்க. தட்டுல போட்டு நீட்டா சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி சாப்பிட்டோம்னா எள்ளடை துவையல் ரெடி. அடுத்து இந்த உருண்டை பிடிக்கிற வேலை தான். வாங்க பார்க்கலாம் அதையும் எப்படி பிடிக்கிறாங்கன்னு. இதாங்க எள்ளடை துவையல் பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த மாவை எப்படி பிடிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ராகி வாசம் வந்துச்சு, இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. எள்ளு வாசனை தூக்குது. வறுத்த போட்டிருக்கேன் எள்ளு. கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்திக்கு சேர்ந்த எள்ளு உருண்டை மாதிரி தான், ஆனா ராகி சேர்த்திருக்கீங்க. வெற்றிகரமா கொடுங்க. சாப்பிடுவா? சாப்பிடுங்க. தைரியமா சாப்பிடலாம்ல? தைரியமா சாப்பிடலாம். ரொம்ப நன்றி சீதாமா. தேங்க்யூ. எள்ளடை துவையல் சூப்பரா செஞ்சு காமிச்சாங்க சீதா. சாப்பிட்டு பாத்துருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கா. எள்ளடை துவையல் செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல தேவையான அளவு ராகி மாவு போட்டுட்டு அந்த ராகி மாவுல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப தோசைக்கல்ல தட்டுற பதத்துக்கு மாவு ரெடி ஆன உடனே கல்ல காய வச்சுட்டு அந்த கல்லுல சின்ன சின்னதா ரொட்டியா தட்டிடணும். அந்த ரொட்டியில தேவையான அளவு நெய் ஊத்தி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா முருக விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பு பத்த வச்சு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்ச உடனே வெறும் கடாயில எள்ளை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. இப்ப உரல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சிருக்கிற ரொட்டிய சின்ன சின்னதா உதுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடிச்சதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற எள்ளை அதோட போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. கடைசியா வெல்லம் போட்டு இடிச்சு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு உருண்டை சின்ன சின்னதா பிடிச்சி எடுத்தீங்கன்னா எள்ளடை துவையல் ரெடி. எள்ளடை துவையல் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கு? செம சாஃப்டா இருக்கு. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. எள்ளுல நெய் எண்ணெய் எதுவுமே ஊத்தல. அதை வறுத்துட்டு உரல் அடிச்சாங்க பாத்தீங்களா, அதான் ரியல் டேஸ்ட். எள்ளு உருண்டை மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுல இந்த ராகி மாவு வடை இருக்கு இல்லையா, அதை நம்ம இடிச்சதும் அந்த டேஸ்ட்டும் இதுல தனியா தெரியுது. அண்ட் ராகி உடம்புக்கு நல்லது, எள்ளு உடம்புக்கு நல்லது, வெல்லம் உடம்புக்கு நல்லது. ஸோ இதுல உடம்பு பாதிக்கக்கூடியது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நெய் கூட இந்த அடை வேகிறதுக்கு மட்டும்தான் ஊத்துனாங்க. மற்றபடி இந்த எள்ளடை துவையல் அடிக்கடி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸ் வேல்யூ உள்ள ஒரு அருமையான ரெசிபி இது. என்னங்க டெம்டிங்கா இருக்கா? உங்க கிராமத்தை நினைச்சு பாக்குறீங்களா? கிராமம் இல்ல, அவங்க சொன்னாங்க மிக்சியில கூட நீங்க ட்ரை பண்ணலான்னு. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா டேஸ்ட் உரல் இருக்க மாதிரி வராதுங்க. பிரமாதமா இருக்கு.